ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுவும் ஈஸியான மட்டன் குழம்பு. ஒரே மசாலா அரைச்சா போதும், நம்மளுக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி இந்த 5 பொருளை வச்சு நம்ம மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை டைரெக்டாக எண்ணெய் காஞ்சோடனே அந்த மட்டன் அதில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகா போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் செஞ்சோன்னா எண்ணெயில் வதக்குனா அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இந்த மட்டன் குழம்பு கூட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மசாலையும் போடாமல் கறி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம உப்பு, மிளகாத்தூளெல்லாம் சேர்த்த உடனே இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்க்க போகிறோம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த குழம்பு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது கூட ஒரு காய் தான் சேர்க்க போகிறோம். மீன் குழம்பு கூட மாங்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மட்டன் குழம்புல நான் முள்ளங்கி தான் சேர்த்துருக்கேன். முள்ளங்கி சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு. 2 முள்ளங்கி நல்லா சீவி தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் ஒரு கொதி வரணும். அந்த ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 4 விசில் வர அளவுக்கு மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி ரியாவிலாகவே சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ செய்வீங்க. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. 4 விசில் விட்டு மூடி திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு தான் எங்களுடைய மோட்டிவேஷன். நெக்ஸ்ட்டு வீடியோ